ஒரு காட்டில் ராஜாவாக இருந்த வயதான சிங்கம் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையும் நிலையில் இருந்ததால் புதிதாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க மிருகங்களிடம் கடுமையான போட்டி நிலவியது. வயது குறைவாக உள்ள பல மிருகங்கள் காட்டின் ராஜா அரியாசனம் ஏறிய ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வந்தன. அந்த காட்டில் வசிக்கும் ஒரு குள்ள நரி பசியினால் உணவு தேடுவதற்கு அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்றது. அங்கு ஒரு நெசவாளரின் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய பானை இருப்பதை கண்டு அதன் உள்ளே பழைய உணவுகள் இருக்கும் என எண்ணி நரி அந்த பானையில் துணிகளுக்கு இடும் நீல நிறமுடைய சாய நீரில் விழுந்ததால் அதன் உடல் முழுவதும் நீல நிறமானது. தனது உடல் முழுவதும் நீல நிறமாக ஆனதை அங்குள்ள தண்ணீர் ஓட்டையில் பிரதிபலிப்பதை பார்த்து நல்லது, நான் இந்த புதிய மாறுபட்ட நிறத்தில் காடுகளுக்கு சென்று எல்லா மிருகங்களையும் அச்சமடைய செய்யலாம் என எண்ணியது. நரி எண்ணியபடியே காட்டில் சென்றபோது இந்த வேறுபட்ட நிறத்துடன் நரியை கண்ட எல்லா மிருகங்களும் பயமுற்றன. இந்த சந்தர்ப்பத்தை நரி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்ற மிருகங்களைய அதிகாரமாக இங்கே பாருங்கள். சக மிருகங்களே, நான்தான் இப்போது இந்த காட்டிற்கு புதிய ராஜா. இப்போது முதல் தினந்தோறும் நீங்கள் தான் எனக்கு உணவு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த காட்டில் நடக்க வேண்டும் என சத்தமிட்டது. அதற்கு பயந்து மிருகங்கள் ஒவ்வொன்றும் வரிசையிட்டு புது ராஜாவுக்கு சேவை செய்ய துவங்கின. நாட்கள் சென்றன. ஒரு நாள் காட்டில் அடைமழை பெய்ய துவங்கியது. மின்னலும் இடியும் ஏற்பட்டது. இதற்கு அச்சமடைந்த மிருகங்கள் புதிய ராஜாவிடம் முறையிட்டன. வல்லமை மிக்க நீல நிற ராஜாவே, இந்த அடைமழையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அதனை கேட்ட குள்ள நரி, ஏழை மிருகங்களே, பயப்படாதீர்கள், இந்த மழையை நான் நிறுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டே இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்த போது மழையில் நனைந்து உடல் முழுவதும் ஈரமானது. இதனால் நரியின் மேல் படிந்திருந்த நீல வண்ண சாயம் கரைந்து உண்மையான பழைய நிறம் தெரிந்தது. மேலும் நரியினால் மழையை நிறுத்த முடியாமல் மன்னித்து விடுங்கள் எனது மக்களே என சொல்லும் போதே மற்ற மிருகங்களும் ஒன்று சேர்ந்து பெரிய சத்தம் போட்டு சூழ்ச்சிக்கார நரியாரே என நரியிடம் ஓடி வந்தன. இதனை கேட்ட குள்ள நரி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தது. விட்டது. சூழ்ச்சியான செயல்கள் வெகு நாட்களுக்கு நீட்டிக்காது.